ப்ரீபெய்டு நம்பர்ஸில் ரீசார்ஜ் பண்ணுறப்ப ஒரு ராங் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறதோ, போஸ்ட் பெய்டு பில் பே பண்ணுறப்ப ஒரு ராங் நம்பருக்கு பில் பே பண்ணுறதோ ரொம்ப அபூர்வமாக ரேராக நம்ம மிஸ்டேக் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னால் ஒரு தடவை நம்ம ராங்காக பண்ணிட்டோம்னாக்க அது ரிவர்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஜியோ கம்பெனி எப்படி பண்ணுறாங்க, அந்த ரிவர்ஸ் பண்ணி ரீஃபண்ட் வாங்குற ப்ரொசீஜர் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கங்கிறத அவங்களுடைய வெப்சைட்டில் இருந்து, அதாவது அதுதான் நமக்கு ஆத்தென்டிக் அண்ட் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன், அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். jio.comல அவங்களுடைய FUKலேருந்து எடுத்தது. ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஸோ இது ஈவன் நம்ம ஒரு ராங் பிளானோ ராங் டேட்டா பேக்கோ செக் பண்ணால் கூட, செலக்ட் பண்ணால் கூட அதை கூட பேனிக் ஆகாமல் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட்டு இதில் எலிஜிபிலிட்டி செக்லிஸ்ட்னு என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நம்ம இந்த ரீசார்ஜை மை ஜியோ ஆப்லேயோ jio.com வெப்சைட்டில் பண்ணினாலும் மட்டும்தான் கேன்சலேஷன் ரீஃபண்டு பண்ண முடியும். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கஸ்டமர்ஸ் யாருனாக்க ப்ரீபெய்டு அண்ட் போஸ்ட்பெய்டு கஸ்டமர்ஸ் தான். போஸ்ட்பெய்டு பில் பேமெண்ட்ஸ்க்கு இது எலிஜிபிள் கிடையாது. அப்புறம் இந்த பிளான் மஸ்ட் பி கேன்சல்டு வித்தின் 3 hours ஆஃப் ரீசார்ஜ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த சர்வீஸ் கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த ஃபெசிலிட்டியை ஒன்ஸ் எவ்ரி 30 days நம்ம பண்ணலாம். ஒரு கேலண்டர் இயரில் மேக்ஸிமம் 3 times தான் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக ஹவு டு கேன்சல் யுவர் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் த ஆப், லொக்கேட் த பிளான், எதை நீங்கள் பண்ணீங்களோ அதை போய் ரீசார்ஜ் அண்ட் ஹிஸ்ட்ரியில் போய் செலக்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் த கேன்சல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. இஃப் த கேன்சல் ஆப்ஷன் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங், அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 30 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அது அப்பியர் ஆகும். 3 hours விண்டோக்குள்ளே இருக்கீங்கிறத பார்த்துக்கங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை இதில் கொடுத்துருக்காங்க. கடைசி பேஜில் உங்களுடைய அந்த ரிவர்சல் இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் உடனே உங்களுடைய அந்த கரெக்ட் பிளானோ உங்களுடைய கரெக்ட் நம்பரோ எடுத்துக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிடுங்க. டு என்ஜாய் தி அன்இன்டரப்டட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும், ஜியோ கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்டில் போட்ட இன்ஃபர்மேஷன். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.